மிதவாத கூட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னை மகாஜன சபை எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் கூட்டம் நமக்கு நல்லா தெரியும். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே பல கூட்டங்களில் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்த தலைவர்கள் அப்பயே கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறாங்க பாருங்கள், 1884 டிசம்பரில் அடையாறுங்கிற இடத்துல பிரம்மஞான சபையில் ஒரு கூட்டம் கூட்டினாங்க. எப்படி 1884 டிசம்பரில் அடையாறுங்கிற இடத்துல பிரம்மஞான சபையில் கூட்டத்தை கூட்டுறாங்க. அதில் தாதாபாய் நவ்ருஜி, தலாங்கு, கேடி தலாங்கு, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்களும் அதே சமயம் சென்னை மகாஜன சபையினுடைய உறுப்பினராக இருக்காங்க இல்லையா, இந்த ஜி சுப்பிரமணியமாக இருக்கட்டும், பி ரங்கையாவாக இருக்கட்டும், பி அனந்தா சார்லுவாக இருக்கட்டும், இவங்களும் எல்லாருமே கலந்துக்கிட்ட ஒரு கூட்டம் தான் அந்த மிதவாத கூட்டம்னு சொல்லி 1884 டிசம்பர் அடையாறில் நடந்த கூட்டத்தை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்த தொடக்க கால மிதவாத தேசியவாதிகளை பற்றி பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி சிவசாமி, கிருஷ்ணசாமி, எஸ் சுப்பிரமணியனார், வெங்கட்ராமனார், நடேசன், மாதவராவ், சீனிவாசனார், இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க.